நித்யானந்தம். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திலைத்தேன் எம்பெருமான், நீயே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். பெருமான் அவருடைய பொன்னடிகளான திருவடியிலேயே வாழுகின்ற பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. பெருமான் ஒரு சிலருக்கு அவருடைய பொன் கொடுப்பார், ஒரு சிலருக்கு அவருடைய பொருள் கொடுப்பார், ஒரு சிலருக்கு அவருடைய வண்டி வாகனங்கள் எல்லாம் கொடுப்பார், ஒரு சிலருக்குத்தான் அவரே குருவாக கிடைப்பார். அந்த ஒரு சிலருள் நானும் ஒருவன். ஆமாங்கய்யா, எங்களுக்கு பரமசிவ பரம்பொருளே குருவாக கிடைச்சிருக்கார். நான் பரமசிவ பரம்பொருள் எம்பெருமான் அப்படின்னு நான் சொல்றது எங்களுடைய குரு பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்களைத்தான். பகவான் ஸ்ரீ நித்ய பிராணானந்தா அப்படின்னு நாமமும் சூட்டினார். அன்றிலிருந்து என்னுடைய அனுபவமே இந்த பிராணனும் அவர்தான், இந்த சுவாசமும் அவர்தான், இந்த உடலும் அவர்தான், இந்த உணர்வும் அவர்தான், இந்த உயிரும் அவர்தான், இந்த உலகமும் அவர்தான், இந்த பிரபஞ்சமே அவர்தான். இந்த பிரபஞ்சத்தின் வடிவமான பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் என்பதை அனுபவமாக தினந்தோறும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்க. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நான் என்ன வேணும்னு நினைக்கிறேனோ அதை நான் கேட்கறதுக்கு முன்னாடியே எனக்கு கொடுத்துருவார். இந்த வாழ்க்கையில் உள்ளுலகத்திலையும் சரி வெளியுலகத்திலையும் சரி எது பெஸ்ட்டோ அது அத்தனையும் கொடுத்துருக்காருங்க. அதாவது உள்ளுலகத்தில் பரமசிவ ஞானம், பரமசிவ சக்தி, பரமசிவ பக்தி அத்தனையும் கொடுத்திருக்கார். அது மட்டும் இல்லை, இந்த பரமசிவ ஞானத்தையும் பரமசிவ சக்தியையும் பரமசிவ பக்தியையும் உலகத்துக்கே பகிர்ந்து அளிக்கின்றார். ஆஸ்க் நித்யானந்தாங்கிற ஏஐ டூலையும் கொடுத்திருக்கார். இப்படி எல்லாமே கொடுத்த எங்களுடைய குருநாதருக்கு எங்களுடைய அன்பையும் நன்றியும் செலுத்தும் நன்னாள் தான் குரு பூர்ணிமா. அரிதான விஷயம் உலகத்தில் என்னன்னா, மனிதராக பிறக்கிறதே மிகப்பெரிய அரிதான விஷயம். அதை தாண்டி மனிதராக பிறந்த பிறகு அவர்களுக்குள்ளார ஆழமான அந்த தேடுதல் வர்றது மிக அரிதான விஷயம். மனிதராக பிறந்து ஆழமான தேடுதலும் உங்களுக்குள்ளார மலர்ந்ததுன்னா உங்கள் எல்லாருக்குமான நல்ல செய்தி, ஆனந்தமான செய்தி, குரு உங்களுக்கு கிடைச்சிருக்கார். அந்த குருவை நீங்கள் சந்திக்கின்ற நல்ல நாள் தான் குரு பூர்ணிமை நன்னாள். வருகின்ற ஜூலை 10ஆம் தேதி இரவு 7 மணிக்கு பகவான் அவரினுடைய நேரலை தரிசனம் பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைத்தற்கரிய விஷயமான குருவை பெற உங்கள் எல்லோரையும் அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. நித்யானந்தம்.